welcome to my channel. I am Ram. So previous video la enna pathona vandu prime numbers adukaprom composite numbers la enna paathom aprom RSA la paathom. So indha video la enna paaka porona least common multiple na paaka porom, LCM pathi da paaka porom, adoda applications paaka porom. Okay va. So first applications paakradhukku munadi LCM na enna adoda meaning enna அப்படிங்கறத first பாத்தறலாம். So LCM stands for least common multiple. So LCM stands for least common multiple. Okay va. First in the terms இந்த மூணு வார்த்தையுமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அப்படி பாக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ மல்டிபிள்னா என்ன அப்படினா முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிருக்கேன். நான் இப்போ ரிப்பீட் பண்றேன், ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ மல்டிபிள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. லைக் x into y is equal to xy, ரைட்டா? சோ இதுல வந்து இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸ் னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டு பேரு ஃபேக்டர்ஸ், ஓகேவா? சோ இது பேரு மல்டிபிள். சோ இது பேரு மல்டிபிள். சோ இது பேரு ஃபேக்டர்ஸ், இது பேரு மல்டிபிள். சோ xy is the multiple of x and y, whereas x and y are factors of xy, ஓகேவா? சோ இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2 into 3 எடுத்துக்கோங்க. So is equal to 6, ஓகேவா? So 6 is a multiple of 2 and 3, ஓகேவா? Whereas 3 and 2 are factors of 6, ஓகேவா? So தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So 6 வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னா 6 வந்து multiple of 2 and 3 நம்ம சொல்றோம். So அப்படினா என்ன அர்த்தம்னா 2 வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணா கண்டிப்பா 6 வரும். அதே மாதிரி 3யும் மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணா 6 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்றோம், ஓகேவா? So 2 ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு வரேன். 2 plus 2 4 plus 2 6 plus 2 8 then 10 then 12 then 14 then 16 then 18 then 20 அப்படி போயிட்டே இருக்கும், ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து 6 வருதா? So we can say that 6 is a multiple of 2. அதே மாதிரி இப்போ 3 ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். சோ 3 ஓட மல்டிபிள்ஸ்லாம் பார்க்கும்போது 3 ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்னது? 3 வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணனும். சோ 3 then 6 then 9 then 12 then 15 18 21 24 27 அப்படி போயிட்டே இருக்கும், ஓகேவா? சோ மேல இருக்க நம்பர்ஸும் 2 மல்டிபிள் ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 3யும் ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா 6 வருது பாத்தீங்களா இந்த இடத்துல. சோ வந்து 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 னு சொல்லலாம், 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 னு சொல்லலாம், ஓகேவா? சோ இப்போ வந்து யாராச்சும் ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 என்ன அப்படி கேட்டாங்கன்னா நீங்க 4 மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணி அதுதான் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு நீங்க சொல்லணும், ஓகேவா? சோ இது வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன் மல்டிபிள்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ காமன் மல்டிபிள், காமன்னா என்னது? ஒற்றுமையா இருக்கிறது, சேமா இருக்கிறது, அதுதான் வந்து காமன்னு சொல்லுவாங்க. சோ இதுல காமனா இருக்க மல்டிபிள்ஸ்லாம் என்னென்ன? இது வந்து மல்டிபிள் ஆஃப் 2, இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3. சோ இது ரெண்டுத்துக்கும் காமனா உள்ள மல்டிபிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஏற்கனவே பார்த்தோம் 6 வந்து ரெண்டுத்துக்குமே காமனான மல்டிபிள், ஓகேவா? வேற என்னென்ன நம்பர்லாம் காமனான மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 12 வந்து காமனா இருக்கு, ஓகேவா? சோ 12 சர்க்கிள் பண்றேன். So 12 வந்து காமன் மல்டிபிள். அதே மாதிரி வேற என்ன நம்பர்லாம் காமனா இருக்கு? அது வந்து 18ம் காமனா இருக்கு, கரெக்ட்டா? சோ வந்து we can say that common multiple of 2 and 3, common multiple of 2 and 3 ல என்னலாம் சொல்லலாம்னா 6 சொல்லலாம், then 12 சொல்லலாம், then 18 சொல்லலாம், அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேவா? சோ இது வந்து எண்ட் ஆவற வரைக்கும் போயிட்டே இருக்கும், to infinity, இதுவும் to infinity க்கு போயிட்டே இருக்கும். சோ வந்து நம்ம எண்ட் வந்து சொல்லவே முடியாது, இப்படியே தான் போயிட்டே இருக்கும். சோ இதுல இருக்க இதுதான் வந்து காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 3. 6 12 18 தான் வந்து காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 3. இப்போ இந்த ரெண்டு வார்த்தையோட மீனிங் என்ன நம்ம பார்த்தோம். இப்போ லீஸ்ட்க்கு பார்க்கலாம். சோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். சோ லீஸ்ட்னா என்னது? இருக்கிறதுல சின்னது, ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 6, கரெக்ட்டா? சோ அப்போ வந்து LCM, that is least common multiple of 2 and 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட். இதுதான் வந்து இருக்கிறதுல ஈஸியான கான்செப்ட். அது இல்லாம வந்து எப்படி LCMனா என்னன்னு சொல்றது இதுதான், ஓகே? இதுதான் LCM. சோ இந்த கான்செப்ட் வந்து சின்ன சின்ன நம்பர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் 2 3 1 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தட் வச்சு. மல்டிபிள்ஸ் எழுதி அதுக்கப்புறம் வந்து அது காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மல்டிபிள்ஸ் எழுதி அதுக்கப்புறம் காமனா இருக்க நம்பர்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு 3 digits நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 128 and 110 எடுத்திருக்கேன். ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த நம்பர் வந்து ரெண்டுமே பெரிய நம்பரா இருக்கு. ஸோ இதை மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணி அதோட காமன் மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்குன்னு ஒரு தனி மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ அந்த மெத்தட் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பருமே இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் பிராக்கெட்ல வந்து இப்படி போட்டுக்கணும். ஸோ இது ஒரு எல் ஷேப் பிராக்கெட்ல அந்த மாதிரி 128 110 அந்த நம்பரை போட்டுட்டு, ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற ஒரு காமன் ஃபேக்டரா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு காமன் நம்பரை எடுத்து அந்த நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம 2 சூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 வந்து ரெண்டுமே டிவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 64 128 as well as 2 55 110. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணிடுச்சு. நம்மளோட மெயின் இது என்ன நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் இதே மாதிரி டிவைட் பண்ணி கடைசியில் ரெண்டு நம்பருக்குமே 1 கொண்டு வர வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன திருப்பியும் ஒரு காமன் நம்பரை எடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு நம்பருமே வந்து காமனா வந்து ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ண முடியாது. இப்போ 2 எடுத்தாலும் 55 டிவைட் ஆகாது. இப்போ 5 எடுத்தா 55 டிவைட் ஆகும், 64 டிவைட் ஆகாது. ஸோ ரெண்டுத்தையுமே காமனா டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேஸ்ல வந்து காமனா நம்பர் இல்லை. ஸோ காமனா நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து பிரைம் நம்பர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே அப்படியே போட்டுடலாம். என்ன பண்ணலாம், அந்த நம்பரை வச்சு டைரக்டா டிவைட் பண்ணிடலாம். 64 1 ஸ்டார், அதே மாதிரி 55 வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஸோ 64 வச்சு 55 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 55 அப்படியே போட்டுட்டு தென் 55 எடுத்து 55 1 ஸ்டார் அப்படின்னு டைரக்டா போட்டுடலாம். ஸோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதே இதை வந்து நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம். எப்படி பெருசாக பண்ணலாம்னா, இப்போ இங்கே 64 இருக்குல்ல, 64 55 இருக்கா, ஸோ நீங்கள் 2 டேபிளில் ஒன்றுனா போகலாம். 232 ஸ்டார் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் 216 ஸ்டார், அப்புறம் வந்து 8 2 ஸ்டார், அப்புறம் 2 1 ஸ்டார் இப்படியும் போகலாம். பட் ஆனால் இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா ஈஸி வே, பிகாஸ் there is no common factor which can divide these two. எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே இல்லை நமக்கு இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து டேரக்டா அதே நம்பர்ஸ் எடுத்து போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இது ஒரு ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 264 ஸ்டார் என்னது 128. கரெக்டா? 264 ஸ்டார் 128. ஓகே, 128 into 55 பண்ண போறோம். இது பண்ணா நம்மளோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் கிடைச்சிடும். ஸோ 5 8 ஸ்டார் என்னது 40, 5 2 ஸ்டார் 10 plus 4 14, 5 1 ஸ்டார் 5 plus 1 6, ஸோ 640. ஸோ அதே நம்பர் தான் வந்து திருப்பியும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும் போது. ஸோ அதே நம்பரே நான் போட்டிருக்கேன். 0 4 10 1 740. ஸோ 740 தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 740. 7040 7040 தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 128 as well as 110. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெரிய நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் இல்லை ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை இது பண்ணிக்கோங்க. ஒரு காமன் ஃபேக்டரை எடுத்து ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ தான் முக்கியமான பார்ட்டுக்கு போக போகிறோம். எல்சிஎம்மோட டே டு டே அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கமான் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்சிஎம்மோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம்மோட ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க, இல்லை ஒரு சிங்கிங் கிளாஸ் போகிறீங்க, அங்கே ஒருத்தர உங்களுக்கு பிடிச்சி போயிடுது, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு க்ரஷ் மாதிரி ஆயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் மீட் பண்ணணும், அவங்கள வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களோட டான்ஸ் கிளாஸில் எப்பப்பெல்லாம் போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அவங்கள பார்க்கணும்னு நினைக்கும் போதும் பட் ஆனால் என்ன உங்களுக்கு தெரிய வருதுன்னா, அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு once in 7 days தான் வராங்க. ஓகேவா? ஸோ க்ரஷ்னு போட்டுட்டு அவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வர்றது once in 7 days. ஓகேவா? ஸோ 7 daysக்கு வராங்க. ஓகேவா? once in 7 days. ஓகேவா? நீங்க ஆனால் டான்ஸ் கிளாஸ்க்கு once in 5 days போறீங்க. ஓகேவா? ஸோ you are going to the dance class once in 5 days. ஓகேவா? 5 நாளைக்கு ஒரு தடவை டான்ஸ் கிளாஸ் போறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு டேட்டை கண்டுபிடிக்கணும். என்னைக்கு வந்து உங்களோட ஷெட்யூலும் அவங்களோட ஷெட்யூலும் கிராஷ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த கிராஷ் ஆகிற டேட்ல தான் வந்து நீங்க வந்து அவங்கள மீட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அந்த டேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் தான் நமக்கு உதவ போகுது. எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, சிம்பிள், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்குள்ள எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் அதே மெத்தட் நான் யூஸ் பண்ணுங்க. 5 7. ஸோ 5 1s are 5,
7 டிவைட் பண்ண முடியாது. ஸோ டிவைட் அப்படியே 7 அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் 7 1s are 7. ஸோ இப்போ என்ன வந்துருது, இப்போ 2 நம்பர் வந்துருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது, அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ஃபேக்டர்ஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 7 is equal to 35. ஸோ நீங்கள் உங்களோட ஷெட்யூல் எப்போ கிராஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா once in 35 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து உங்களோட ஷெட்யூல் வந்து கிராஷ் ஆகும். ஸோ once in 35 டேஸ் வந்து உங்களோட க்ரஷை நீங்கள் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்குறோம். இப்போ வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் சீரியஸ் அப்ளிகேஷன், வேல்யூபிள் அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த வேல்யூபிள் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சோலார் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சிஸ்டம் இல்லை, இன்னொரு பிளானட்டரி சிஸ்டம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த பிளானட்டரி சிஸ்டம்ல ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டாரை சுற்றி 3 பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ மூணு பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுது. அந்த 3 பிளானட்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல், அடுத்து எம், அதுக்கு அடுத்து என் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுது. அது 3 பிளானட்ஸோட ஸ்பீடுமே வேற வேற. ஸோ அந்த 3 பிளானட்ஸுமே ஒவ்வொன்றும் வேற வேற ஸ்பீட்ல சுற்றும், வேற வேற டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு it will take different time. ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து டைம் டேக்கன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ டைம் டேக்கன் பை எல் பிளானட் வந்து நம்ம ஸ்மால் எல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் டேக்கன் பை எம் பிளானட் லெட்ஸ் பி ஸ்மால் எம். தென் டைம் டேக்கன் பை என் பிளானட் வந்து ஸ்மால் என் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட அலைன்மெண்ட் எப்படி என்னைக்கு வந்து இந்த 3 பிளானட்ஸுமே சேம் லைன்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரே லைன்ல என்னைக்கு வந்து இந்த பிளானட்ஸ் எல்லாம் சேரும் அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்படி எல் எம் என் அப்படின்னு சேரும். ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கை வந்து சேரும் அப்படின்ற நாளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த அலைன்மெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காகவே இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி அலைன் ஆகும்போது டெலஸ்கோப் மூலமா இந்த மாதிரி பிளானட்ஸை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து எல்சிஎம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அலைன்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் யூஸ் ஆகும். ஸோ அலைன்மெண்ட் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எங்கேயோ இருக்க பிளானட்ஸ் 3 பிளானட்ஸ் அலைன் ஆகிறதுக்கு நம்ம சின்ன கான்செப்ட், ஒரு சின்ன எல்சிஎம் கான்செப்ட் தான் யூஸ் பண்றோம். எப்படி அதை யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தான் வந்து நம்மளோட டைம். ஓகேவா? டைம் டேக்கன் பை ஈச் பிளானட்ஸ் டு ரிவால்வ் அரவுண்ட் தட் பர்டிகுலர் ஸ்டார். ஓகேவா? ஸோ இப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்சிஎம், இதோட எல்சிஎம் என்ன, எல்சிஎம் ஆஃப் ஸ்மால் எல், எம் அண்ட் என். ஸோ இதோட எல்சிஎம் இந்த 3 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஒரு வேரியபிள்ல கொடுத்துருக்கேன். ஸோ it will be in time, it will be in days, years or something like that. ஸோ இது வந்து ஒரு 10 நாள், இது வந்து 15 நாள், இது ஒரு 20 நாள் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 3 நாட்களுமே இங்க போட்டு அதோட நம்பர்ஸ், நியூமெரிக்கல் வேல்யூஸை போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் இந்த நாளுக்கு ஒரு தடவை இந்த பிளானட், இந்த 3 பிளானட்ஸுமே அலைன் ஆகும். ஸோ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 3 பிளானட்ஸுமே ஒரே லைன்ல அலைன் ஆகும் அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம். பாத்தீங்களா? எல்சிஎம் வந்து ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு வரைக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டா, உங்களோட க்ரஷா வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா வந்து ஒரு மியூசிக் கிளாஸ்ல மீட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. அதே டைம்ல மிகப்பெரிய பிளானட்ஸ், ஓகேவா, மிகப்பெரிய பிளானட்ஸோட அலைன்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மேக்ஸை இப்படி படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி படிச்சீங்கன்னா மேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த லாங் ரன்ல வந்து மேக்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து இதை பார்த்து பயனடைக்கும். ஓகேவா? ஸோ subscribe my channel for the future content as well. So if you have any other queries, let me know in the comment section. Thank you. Have a great day. Bye bye.